أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சபையில் ஞானமிக்கவர்களுக்கு, குறிப்பாக திருக்குரானின் ஞானமுடையவர்களுக்கு பெரும் அந்தஸ்து இருந்தது. அவர் சிறுவயது இளைஞராக இருந்தாலும் சரி, அல்லது சிறுவராக இருந்தாலும் சரி, அல்லது பெரியவராக இருந்தாலும் சரி. புகாரியில் ஒரு அறிவிப்பு வருகிறது, உயைனா பின் ஹிஸ்னு பின் ஹுசைஃபா மதினா வந்தார். தமது சகோதரரின் மகனான ஹுர்பின் கைஸிடம் சென்றார். ஹுர்பின் கைஸு எப்படிப்பட்ட மக்களுள் ஒருவராக இருந்தார் என்றால், அவர்களை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் அருகில் அமரச் செய்திருந்தார்கள். மேலும் திருக்குரான் ஓதுபவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சபையில் அருகில் அமரக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருக்குரான் குறித்து அன்னாருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெரிய வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இளைஞராக இருந்தாலும் சரி. உயைனா தனது சகோதரரின் மகனை பார்த்து, எனது சகோதரரின் மகனே, இந்த அமீரிடத்தில் உமக்கு செல்வாக்கு உள்ளது, ஆகவே நான் அவரிடத்தில் செல்ல எனக்காக அனுமதி கேள் என்றார். அவரிடத்தில் செல்ல நான் உங்களுக்கு அனுமதி வாங்கிக் கொள்கிறேன் என ஹுர் பின் கைஸ் கோரினார். ஆகவே ஹுர் அவர்கள் உயைனாவுக்காக அனுமதி கேட்டபோது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அனுமதி வழங்கினார்கள். உயைனா அன்னாரிடத்தில் சென்றபோது, ஹத்தாபின் மகனே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக தாங்கள் எங்களுக்கு அதிகம் செல்வம் கொடுப்பதும் கிடையாது, எங்களுக்கும் எங்களுடைய செல்வத்திற்கிடையிலும் நீதியுடன் தாங்கள் தீர்ப்பளிப்பதும் கிடையாது என்று கூறினார். இதை கேட்ட ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோபமடைந்தார்கள். இந்த அளவுக்கு என்றால், அவரை பார்த்து ஏதோ கூற முற்படும் போது ஹூர் அவர்கள் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், அமீருல் மோமினின் அவர்களே, அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஹுசில் அஃப்வ வ அமுர் பில் உர்ஃபி வாரிஸ் அனில் ஜாஹிலீன், நபியே, எப்போதும் மன்னிப்பை கடைபிடிப்பீராக, நன்மைக்கான கட்டளையை கொடுப்பீராக, அறிவற்றவர்களை விட்டு முகம் திருப்புவீராக என்று கூறியுள்ளான். மேலும் இந்த உயைனா அறிவற்றவர்களில் ஒருவராவார் என்று கூறினார். அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹுர் அவர்கள் அன்னாருக்கு முன் இந்த வசனத்தை ஓதிய போது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கேயே பேசாமல் நின்று விட்டார்கள். ஒன்றும் பேசவில்லை. ஹஸ்ரத் உமர் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தை கேட்டு அமைதியாகி விடுவார்கள். ஹஸ்ரத் முதலாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சபைக்கு ஒரு செல்வந்தர் வந்தார். அந்த சபையில் 10 வயதுடைய ஒரு சிறுவன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவர் அருவருப்படைந்தார். இவ்வாறான மேன்மைமிக்க அவையில் சிறுவர்களுக்கு என்ன வேலை என்று கருதினார். தற்செயலாக ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செல்வந்தரின் ஒரு செயலை கண்டு கோபமடைந்தார்கள். மரண தண்டனையை நிறைவேற்றுவோரை அழைத்தார்கள். அப்போது அதே சிறுவன், வல் காசிமீனல் கைஸ், இரையச்சமுடையவர்கள் கோபத்தை அடக்குபவர்கள் என்று கூறினான். அத்துடன் வாரிஸ் அனில் ஜாஹிலீன், அறிவற்றவர்களை விட்டு முகம் திருப்புவீராக என்று ஓதியவாறு இவர் அறிவற்றவர்களை சார்ந்தவர் என்று கூறினான். அப்போது ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் மாறியது.
அன்னார் அமைதியாகிவிட்டார்கள். அப்போது அந்த நபருடைய சகோதரர் அவரை பார்த்து, எந்த சிறுவனை நீ ஏளனமாக கருதினாயோ அதே சிறுவன் தான் உன்னை காப்பாற்றியுள்ளான் என்று கூறினார். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழந்தைகளுக்கு எவ்வாறு ஒழுக்க பயிற்சி வழங்கினார்கள் என்பதை குறித்து ஒரு ரிவாயத்தில் வருகிறது. யூசுப் பின் யாக்கூப் கூறுகிறார்கள், நாங்கள் சிறுவயது குழந்தைகளாக இருக்கும்போது இப்னு ஷஹாப் அவர்கள் என்னையும் எனது சகோதரனையும் என்னுடைய சச்சாவின் மகனையும் பார்த்து கூறினார், நீங்கள் குழந்தைகளாக இருப்பதால் தம்மை தாமே ஏளனமாக கருத வேண்டாம். ஏனென்றால் ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விவகாரத்தை எதிர்கொள்ள நேர்ந்தால் அன்னார் குழந்தைகளை அழைப்பார்கள். மேலும் அவர்களிடமும் ஆலோசனை கேட்பார்கள். எதற்காக என்றால் அவர்களின் புத்திகளை கூர்மையாக்க அன்னார் விரும்பினார்கள். உஹது போரில் போரின் நிலை தலைகீழான போது முஸ்லிம்கள் கடும் நஷ்டத்தை சந்திக்க நேர்ந்தபோது அந்நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் 3 முறை உரத்த குரலில் ஒரு விஷயத்தை கூறினார். இங்கு ஹஸ்ரத் உமர் அவர்களின் தன்மானம் பற்றிய விஷயம் வருகிறது. உங்களுள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாரா என்று கேட்டார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பதிலளிக்க வேண்டாம் என சஹாபாக்களிடம் கூறிவிட்டார்கள். பிறகு அபு சுஃபியான் அவர்கள், உங்களிடையே அபு கஹாஃபாவின் மகன் உள்ளாரா என்று 3 முறை கேட்டார். பிறகு உங்களிடையே ஹத்தாபின் மகன் உள்ளாரா என்று கேட்டார். பிறகு அவர் தம் தோழர்களிடம் திரும்பி சென்று விட்டார். அவர்களிடம் சென்று இவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஹஸ்ரத் உமர் அவர்கள் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல், அல்லாஹ்வின் எதிரியே, இறைவன் மீது ஆணையாக நீ பொய் உரைத்துள்ளாய். யாருடைய பெயர்களையெல்லாம் நீ கூறினாயோ அவர்கள் அனைவரும் உயிருடன் உள்ளனர். விரும்பத்தகாத விஷயங்களுள் பல உமக்காக எஞ்சியுள்ளன என்று கூறினார். அப்போது அபு சுஃபியான் அவர்கள், இந்த போர் பதில் போருக்கு பதிலடியாகும். போர் என்பது முரசை போன்றதாகும். சில சமயம் அவர்களுக்கு வெற்றி, சில சமயம் இவர்களுக்கு வெற்றி என்று கூறினார். பைத்துல் மாலின் செல்வத்தை பாதுகாப்பதிலும் கண்காணிப்பதிலும் ஹஸ்ரத் உமர் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டவராக இருந்தார் என்றால் இதை குறித்து அறிவிப்பு வருகிறது. ஜெயித் பின் அஸ்லம் கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் பால் அருந்தினார்கள். அன்னாருக்கு அது பிடித்திருந்தது. யாரோ ஒருவர் ஒரு டம்ளரில் அன்னாருக்கு பாலை கொடுத்தார்கள். அன்னார் அதை குடித்தார்கள். அன்னாருக்கு அது பிடித்திருந்தது. பாலை கொடுத்த நபரிடம் ஹஸ்ரத் உமர் அவர்கள், இந்த பால் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபர் தான் ஒரு நீரூற்று சென்றதாக கூறினார். அதன் பெயரை கூட அவர் கூறினார். அங்கு ஜகாத்துடைய ஒட்டகங்களுக்கு மக்கள் தண்ணீர் புகட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எனக்காக அதன் பாலை கறந்து கொடுத்தார்கள். அதை நான் தண்ணீர் அருந்தக்கூடிய பாத்திரத்தில் கொண்டு வந்தேன் என்று கூறினார். இது ஜகாத்துடைய செல்வமாகும், இதை நான் அருந்த மாட்டேன் என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் தம் கையை வாய்க்குள் இட்டு வாந்தி எடுத்து அதை வெளியேற்றிவிட்டார்கள். பராபின் மரூருடைய மகன் கூறுகிறார், ஒரு நாள் ஹஸ்ரத் உமர் அவர்கள் வீட்டில் இருந்து கிளம்பினார்கள். உரை மேடைக்கு வந்தார்கள். அப்போது அன்னார் நோயுற்று இருந்தார்கள். அன்னாருடைய அந்த நோயுக்கு தேன் மருந்தாக கூறப்பட்டிருந்தது. பைத்துல் மாலில் தேன் கிண்ணம் இருந்தது. ஹஸ்ரத் உமர் அவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் அனுமதி அளித்தால் நான் அதை எடுத்துக்கொள்கிறேன், இல்லை என்றால் அது எனக்கு ஹராமாகும் என்று கூறினார்கள். மக்கள் அன்னாருக்கு அனுமதி வழங்கினர். பைத்துல் மாலுடைய செல்வத்தை பாதுகாப்பதில் எந்த அளவு அக்கறை இருந்தது என்பதை பற்றிய ஒரு சம்பவத்தை நான் முன்பும் ஒரு முறை எடுத்துரைத்துள்ளேன். தற்போது அதை சுருக்கமாக கூறுகிறேன். ஒரு முறை மதிய வேளையில் கடும் வெப்பத்தில் பின்தங்கிவிட்ட 2 ஒட்டகங்களை அதன் மேய்ச்சல் நிலத்திற்கு அவை காணாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அன்னாரே ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார்கள். தற்செயலாக ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் இதை கண்டபோது, இந்த பணியை நாங்கள் செய்து கொள்கிறோம், நீங்கள் நிழலுக்கு வாருங்கள் என்று கூறினார். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், நீங்கள் நிழலில் நிம்மதியாக இருங்கள், இது என்னுடைய பணியாகும், நான் தான் இதை செய்வேன் என்று கூறினார்கள். இந்த சம்பவத்தை ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ் தன் வாக்குறுதிக்கேற்ப முஸ்லிம்களுக்கு செல்வத்தை கொடுத்தான், பொருட்களை கொடுத்தான், கண்ணியம் வழங்கினான், அந்தஸ்தை வழங்கினான். அவ்வாறிருந்தும் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு கவனமற்றவர்களாக இருக்கவில்லை. உங்களிடத்தில் இருப்பதைக் கண்டு தமது மார்க்கத்தை விட்டு நீங்கள் கவனமற்றவர்களாக இருந்துவிடக்கூடாது, இஸ்லாமிய போதனையை விட்டு கவனமற்றவர்களாக இருந்துவிடக்கூடாது, தமது பொறுப்புகளை விட்டு கவனமற்றவர்களாக இருந்துவிடக்கூடாது என்று ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உஸ்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை நாங்கள் வெளியே கூடாரத்தில் அமர்ந்திருந்தோம்.
எந்த அளவு கடுமையான கொடையாக இருந்தது என்றால் கதவை திறக்கக்கூட துணிவு வரவில்லை. அப்போது என் அடிமை என்னிடம் வந்து, பாருங்கள், கடும் வெயிலில் வெளியே ஒரு நபர் திரிந்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார். சிறிது நேரம்தான் கழிந்திருக்கும். அந்த நபர் எனது கூடாரத்திற்கு அருகில் வந்துவிட்டார். நான் அவர் யாரென்று பார்த்தபோது அவர் ஹஸ்ரத் உமராக இருந்தார்கள். அவர்களை கண்டபோது நான் அச்சமுற்று வெளியே வந்தேன். இந்த வெப்பத்தில் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டேன். பைத்துல் மாலுடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அதை தேடிக்கொண்டு நான் வெளியே வந்துள்ளேன் என்று ஹஸ்ரத் உமர் கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்டு எழுதுகிறார்கள், அலல் அராயிக்கு என்சுரோன், அவர்கள் மஞ்சங்களில் அமர்ந்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு நேரமும் கண்காணிப்பது அவர்களின் பணியாக இருக்கும். உலகின் அருள்களும் உலகின் சொகுசுகளும் அவர்களை சோம்பேறிகளாக ஆக்காது. அவர்கள் அந்த மஞ்சங்களில் உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள். மாறாக விழித்து கொண்டும் சுதாரிப்போடும் இருப்பார்கள். மக்களின் உரிமைகளை கண்காணித்துக் கொண்டிருப்பர். மேலும் தமது பொறுப்பின் கடமைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி கொண்டிருப்பார்கள். சமத்துவத்தை நிலைநாட்டுதல் குறித்து அறிவிப்பு வருகிறது. சயீது பின் முசையப் அறிவிக்கிறார்கள், ஒரு யூதனும் ஒரு முஸ்லீமும் சண்டையிட்டவாறே ஹஸ்ரத் உமரிடத்தில் வந்தார்கள். யூதரின் பக்கம் உண்மை இருப்பதாக ஹஸ்ரத் உமருக்கு தெரிய வந்தபோது அதற்கேற்ப அன்னார் தீர்ப்பு வழங்கினார்கள். அதை கண்ட யூதர், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சரியான தீர்ப்பை வழங்கினீர்கள் என்று கூறினார். ஹஸ்ரத் அனஸ் அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, எகிப்தை சார்ந்த ஒரு நபர் ஹஸ்ரத் உமர் அவர்களிடத்தில் வந்தார். அமீருல் மோமினின் அவர்களே, அநீதியிலிருந்து நான் உங்களிடம் புகலிடம் தேடுகிறேன் என்று அவர் கூறினார். அதற்கு அன்னார், நீர் நல்ல புகலிடத்தை தேடியுள்ளீர்கள் என்று கூறினார்கள். அந்த நபர் கூறினார், அம்ரு பின் ஆசுடைய மகனுடன் நான் ஓட்டப்பந்தயம் செய்தேன். அதில் நான் அவரை முந்திச் சென்று விட்டேன். அதற்கு அவர் என்னை சவுக்கால் அடித்தார். நான் கண்ணியமிக்கவரின் மகனாவேன். என்னை முந்திச் செல்ல உமக்கு என்ன தைரியம் என்று கேட்டார். இதை கேட்ட ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களுக்கு கடிதம் எழுதி தம் மகனுடன் ஆஜராகும்படி கட்டளையிட்டார்கள். ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் வந்தபோது ஹஸ்ரத் உமர் அவர்கள், எகிப்தை சார்ந்த நபர் எங்கே, சவுக்கை எடுத்து அடி என்றார்கள். அவர் ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களின் மகனை அடிக்க ஆரம்பித்தார். கண்ணியத்திற்குரியவரின் மகனை அடி என்று ஹஸ்ரத் உமர் அவர்கள் எகிப்து நபரை பார்த்து கூறிக்கொண்டிருந்தார்கள். ஹஸ்ரத் அனஸ் கூறுகிறார்கள், அவர் அந்த நபரை அடித்து கொண்டிருந்தார். அவர் அடிப்பதை நாங்கள் விரும்பிக் கொண்டிருந்தோம். அவர் தொடர்ச்சியாக சவுக்கால் அடித்துக் கொண்டிருந்தார். எந்த அளவுக்கு என்றால் இப்போது விட்டுவிடலாமே என்று நாங்கள் எண்ண தொடங்கினோம். பிறகு ஹஸ்ரத் உமர் அவர்கள் அந்த எகிப்தை சார்ந்த நபரிடம் அம்ரு பின் ஆஸ் அவர்களின் தலையில் அடிக்குமாறு கூறினார்கள். எகிப்தை சார்ந்த நபர் கூறினார், அமீருல் மோமினின் அவர்களே, இவர்களின் மகன்தான் என்னை அடித்தார். நான் அந்த மகனை பழிவாங்கிவிட்டேன் என்று கூறினார். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களை பார்த்து, மக்களை அவர்களின் தாய்மார்கள் சுதந்திரமானவர்களாக பெற்றெடுத்திருக்கும் நிலையில் எப்போது நீங்கள் அடிமைகளாக ஆக்கினீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள், அமீருல் மோமினின் அவர்களே, எனக்கு இந்த சம்பவம் பற்றி தெரியாது. இந்த எகிப்தை சார்ந்தவரும் என்னிடம் வரவில்லை என்று கூறினார். ஒரு முறை ஹஸ்ரத் உமர் அவரிடத்தில் கொஞ்சம் செல்வம் வந்தது. மக்களிடையே அன்னார் அதை பங்கிட்டு கொடுக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் கூட்டமாக கூடிவிட்டார்கள். ஹஸ்ரத் சாத் பின் வக்காஸ் அவர்கள் மக்களை தடுத்தவாறு முன்னேறி வந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் வரை வந்தடைந்து விட்டார்கள். அன்னார் அவருக்கு ஒரு கசையடை கொடுத்தார்கள். நீங்கள் பூமியில் அல்லாஹ்வின் பிரதிநிதியை கண்டு அஞ்சவில்லை, கூட்டத்தை கிழித்து கொண்டு முன்னே வந்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் பிரதிநிதியும் உம்மை கண்டு ஒருபோதும் அஞ்சவில்லை என்பதை நான் உம்மிடம் கூறலாம் என்று நினைத்தேன் என்றார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துணிவு எந்த அளவுக்கு இருந்ததென்றால் இதை பற்றி ஒரு அறிவிப்பில் வருகிறது. ஒரு முறை ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹுத்பா கொடுக்கும்போது கூறினார்கள், மக்களே, உங்களில் எவரேனும் என்னிடத்தில் கோணல் தன்மையை கண்டால் அதை நேராக்கி விடுங்கள். ஒரு மனிதர் எழுந்து நின்றார். உங்களிடத்தில் கோணல் தன்மையை கண்டால் அதை வாளை கொண்டு நேராக்குவோம் என்று கூறினார். இதை கேட்ட ஹஸ்ரத் உமர் அவர்கள், அல்லாஹுக்கு நன்றி, அவன் இந்த சமுதாயத்தில் எவ்வாறான நபரையும் பிறக்கச் செய்துள்ளான் என்றால் உமருடைய கோணல் தன்மையை தம் வாளால் நேராக்கக்கூடியவராக அவர் இருப்பார் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஹுத்பா கொடுக்கும்போது கூறினார்கள், நன்மையான விஷயங்களின் எனக்கு கட்டளை கொடுத்து தீமையிலிருந்து என்னை தடுத்து எனக்கு அறிவுரை கூறி எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் கூறினார்கள், எனக்கு மிகவும் விருப்பத்திற்குரிய நபர் யார் என்றால் என்னுடைய குறைகளை குறித்து எனக்கு கவனம் ஊட்டக்கூடியவர் ஆவார். நான் தவறிழைக்கும் போது
என் மீது உள்ள அச்சத்தால் எனக்கு நேரான பாதையை காட்டாமல் மக்கள் இருந்து விடுவார்களோ என நான் அஞ்சுகிறேன் என்ற ஹசரத் உமர் அவர்களின் கூற்று ஒன்றும் உள்ளது. ஒரு நாள் அன்னாரிடத்தில் ஒருவர் வந்தார். மக்கள் கூட்டத்தின் நடுவே, உமரே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். சிலர் அவருடைய பேச்சை கேட்டு கடும் கோபம் கொண்டனர். அவரை மௌனமாக்க விரும்பினர். அப்போது ஹசரத் உமர் அவர்கள், நீர் குறையே கூறவில்லை என்றால் உம்மிடம் நன்மை எதுவும் இல்லை என்றே அர்த்தம். நாங்கள் அதை செவியேற்கவில்லை என்றால் எங்களிடம் நன்மை எதுவும் இல்லை என்றே அர்த்தம் என்றார்கள். அதாவது அந்த நபரை பார்த்து, வெறும் பேச்சை மட்டும் பேச வேண்டாம், என்ன விஷயம் என்று குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்றார்கள். ஒரு நாள் ஹசரத் உமர் அவர்கள் மக்களிடையே ஹுத்பா கொடுப்பதற்காக எழுந்து நின்றார்கள். மக்களே, கேளுங்கள், கட்டுப்படுங்கள் என்று மட்டும்தான் அன்னார் கூறியிருப்பார்கள். ஒருவர் இடையில் குறுக்கிட்டு பேசினார். உமரே, நாங்கள் செவியேற்கவும் மாட்டோம், கட்டுப்படவும் மாட்டோம் என்றார். ஹசரத் உமர் அவர்கள் மென்மையுடன் அவரிடம், அல்லாஹ்வின் அடியானே, என்ன விஷயம் என்று கேட்டார்கள். அந்த நபர் கூறினார், பைத்துல் மாலில் இருந்து எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட துணியில் மக்கள் மேலாடை மட்டுமே தைக்க முடிந்தது, முழு உடையும் தைக்க முடியவில்லை. உங்களுக்கும் அதே அளவுதான் துணி கிடைத்திருக்கும். அவ்வாறு இருக்கும்போது தங்களால் முழு உடையை எவ்வாறு தைக்க முடிந்தது என்று கேட்டார். ஹசரத் உமர் அவர்கள் அந்த நபரை பார்த்து, நீங்கள் அங்கேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தன் மகன் அப்துல்லாவை அழைத்தார்கள். அப்துல்லா அவர்கள் வந்து தம் தந்தைக்கு அவர் தன் உடையை முழுமையாக உடுத்தும் விதத்தில் தம் பங்கு துணியை கொடுத்ததாக கூறினார். இதை கேட்டு அனைவரும் நிம்மதி அடைந்தனர். அப்போது அந்த நபர், அமீருல் மொமினீன் அவர்களே, இப்போது நான் கேட்பேன், கட்டுப்படுவேன் என்று கூறினார். இவ்வாறான சில மூடர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஹஜ்ரத் நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தர்பியத் அளிக்கப்பட்ட சஹாபாக்களின் வாயிலிருந்து இவ்வாறான பேச்சை நாம் கேட்டிருக்க முடியாது. தாமதித்து முஸ்லிமானவர்களோ அல்லது முற்றிலும் அறிவற்ற மூடர்களாக இருந்தவர்கள்தான் இவ்வாறு பேசினார்கள். பெரும் சஹாபாக்களிடம் இவ்வாறான விஷயம் காணப்படவில்லை. அவர்களிடத்தில் முழுமையான கட்டுப்படுதல் காணப்பட்டது. மார்க்க விவகாரத்தில் இஸ்லாம் கருத்து சுதந்திரத்தை வழங்கியுள்ளது. இது சம்பந்தமாக ஹசரத் உமர் அவர்களின் வழிமுறை என்னவாக இருந்தது என்பது பற்றி வருகிறது. அலெக்சாண்ட்ரியா வெற்றிக்கு பிறகு அங்குள்ள ஆளுநர் ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்களுக்கு தூது செய்தி அனுப்பினார். அதில், அரபு சமுதாயங்களே, உங்களை விட அதிக வெறுப்புமிக்க சமுதாயங்களாக இருந்த பாரசீகர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் நான் ஜிஸ்யா கொடுத்து வந்துள்ளேன். நீங்கள் விரும்பினால் நான் உங்களுக்கும் ஜிஸ்யா கொடுப்பதற்கு ஆயத்தமாக உள்ளேன். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், எங்கள் பகுதிகளின் போர் கைதிகளை நீங்கள் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று எழுதினார். ஹசரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் ஹிலாஃபத்தின் முன் அனைத்து சம்பவங்களையும் எழுதி அனுப்பினார்கள். ஹசரத் உமர் அவர்களிடமிருந்து பதில் வந்தது, அலெக்சாண்ட்ரியாவின் ஆளுநர் முன் நீங்கள் இந்த ஆலோசனையை எடுத்து வையுங்கள். அதாவது, அவர்கள் ஜிஸ்யா கொடுக்க வேண்டும். ஆனால் முஸ்லிம்களிடம் உள்ள போர்க்கைதிகள் விஷயத்தில் அவர்கள் நாடினால் அந்த கைதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது தம் சமுதாயத்தின் மார்க்கத்திலேயே இருப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி உள்ளது. இதன் முடிவை அந்த கைதிகளிடம் விட்டுவிடலாம். எவர் முஸ்லீம் ஆவாரோ அவருக்கு முஸ்லிம்களைப் போன்றே உரிமைகளும் கடமைகளும் உண்டு. ஆனால் எவர் தம் சமுதாயத்தின் மார்க்கத்தில் நிலை பெற்றிருக்க விரும்புகிறாரோ அவர் மீது அவருடைய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு என்ன ஜிஸ்யா விதிக்கப்பட்டுள்ளதோ அதே ஜிஸ்யா விதிக்கப்படும். ஆகவே ஹஜ்ரத் அம்ரு பின் ஆஸ் அவர்கள் அனைத்து கைதிகளை ஒன்று திரட்டி ஹிலாஃபத்தின் கூற்றை படித்து காட்டினார்கள். அப்போது பல கைதிகள் முஸ்லிமானார்கள். மார்க்க சுதந்திரத்தில் அன்னார் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்றால், இதை பற்றிய ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ மூதாட்டி தனது ஒரு தேவையின் காரணமாக ஹஜ்ரத் உமர் அவரிடத்தில் வந்தால், முஸ்லீமாகிவிட்டால் நீங்கள் பாதுகாப்படைந்து விடுவீர்கள், அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையுடன் அனுப்பியுள்ளான் என ஹஜ்ரத் உமர் அவர்கள் அந்த மூதாட்டியிடம் கூறினார்கள். அதற்கு அந்த மூதாட்டி, நான் கிளவியாகிவிட்டேன், மரணம் எனக்கு அருகில் உள்ளது என்று கூறினாள். அன்னார் அந்த மூதாட்டியுடைய தேவையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்தார்கள். அன்னாருடைய இந்த பணி அப்பெண்ணுடைய தேவையை தவறாக பயன்படுத்தி பலவந்தமாக அப்பெண்ணை முஸ்லீமாக ஆக்க முற்பட்டதோ என அன்னார் தமக்கு தாமே அஞ்சிக் கொண்டார்கள். ஆகவே அந்த செயலினால் அன்னார் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினார்கள். அல்லாவே, நான் அந்த மூதாட்டிக்கு நேரான வழியைத்தான் காட்டினேன், அவளை கட்டாயப்படுத்தவில்லை என்று பாவ மன்னிப்பு கேட்டார்கள். இந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையும் அக்கறையும் இருந்தது. பிறகு இன்னொரு சம்பவம் வருகிறது. ஹஜ்ரத் உமர் அவரிடத்தில் ஒரு கிறிஸ்தவ அடிமை இருந்தார். அவருடைய பெயர் அஷிக் என்பதாகும். அவர் அறிவிக்கிறார், நான் ஹஜ்ரத் உமர் அவர்களின் அடிமையாக இருந்தேன்.
அன்னார் என்னிடம் முஸ்லீமாகிவிடு, ஏனென்றால் முஸ்லிம்களின் சில விவகாரங்களில் நான் உம்மிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்வேன். முஸ்லிம்களின் விவகாரத்தில் முஸ்லிம் அல்லாத நபர்களிடமிருந்து ஒத்தாசை பெறுவதை நான் பொருத்தமானதாக கருதவில்லை என்று கூறினார்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அடிமை மறுத்தபோது அதற்கு அன்னார் லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாமிய மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை என்று கூறினார்கள். அன்னாருடைய மரணம் நெருங்கிய போது அந்த அடிமை கூறுகிறார், அன்னார் என்னை விடுதலை செய்து விட்டார்கள், நீ எங்கு விருப்பப்படுகிறாயோ அங்கு செல்லலாம் என்று கூறிவிட்டார்கள். விலங்குகளின் மீது அனுதாபமும் கருணையும் கொண்டது தொடர்பாக ஒரு சம்பவம் வருகிறது. அஹ்னஃப் பின் கைஸ் அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் மாபெரும் வெற்றி குறித்த நற்செய்தியுடன் ஒரு குழுவாக உமர் பின் ஹத்தாப் அவரிடம் சென்றோம். நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என அன்னார் கேட்டார்கள். இன்ன இடத்தில் என்று நான் கூறினேன். அன்னார் என்னுடன் வந்தார்கள். எங்களுடைய பயண ஒட்டகங்களை கட்டி வைக்கக்கூடிய இடத்தை வந்தடைந்தவுடன் ஒவ்வொரு பயண விலங்கையும் கவனமாக பார்த்த பிறகு, நீங்கள் உங்களின் பயண விலங்கு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதில்லையா? அவற்றுக்கும் உங்கள் மீது உரிமை உள்ளதை நீங்கள் அறிய மாட்டீர்களா என்ன? புட்களை மேய்வதற்காக அவற்றை ஏன் திறந்து விடவில்லை என்று கேட்டார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஒரு ஒட்டகத்தை பார்த்தார்கள். இயலாமை மற்றும் நோயின் காரணிகள் அதன் மீது தெளிவாக தென்பட்டன. சாலிபின் அப்துல்லா கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் ஒட்டகத்தின் பின்பகுதியில் இருந்த ஒரு காயத்திற்கு அருகில் தம் கையை வைத்தார்கள். தம்மை தாமே விழித்தவாறு, விஷயத்தில் அல்லாஹ் என்னிடம் விசாரிக்க கூடாதே என்று நான் அஞ்சுகிறேன் என்று அந்த ஒட்டகத்தை பார்த்து கூறினார்கள். பிறகு அஸ்லமிடமிருந்து இன்னொரு அறிவிப்பு உள்ளது. அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை ஹஸ்ரத் உமர் அவர்கள் புதிய மீனை சாப்பிட வேண்டும் என்று எனது உள்ளம் நாடுகிறது என்றார்கள். எர்ஃபா எனும் பெயர் கொண்ட ஹஸ்ரத் உமர் அவர்களின் அடிமை பயண விலங்கின் மீது பயணித்து முன்னும் பின்னும் 4 மைல்கள் ஓடச் செய்து ஒரு நல்ல மீனை வாங்கி வந்தார். பிறகு சவாரியை கவனித்தார், அதை குளிப்பாட்டினார். அப்போது ஹஸ்ரத் உமர் அவர்களும் அங்கு வந்து விட்டார்கள். அந்த சவாரியை பார்த்து அன்னார் கூறினார்கள், இதன் காதுகளுக்கு கீழே உள்ள வியர்வையை நீங்கள் துடைக்க மறந்து விட்டீர்கள். நீங்கள் உமருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு விலங்கை துன்பத்தில் ஆழ்த்து விட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உமர் உம்முடைய இந்த மீனை உண்ணமாட்டார் என்று கூறினார்கள். ஒரு முறை கோடை காலத்தில் மதிய நேரத்தில் ஈராக்கில் இருந்து ஒரு குழு ஹஸ்ரத் உமர் அவரிடத்தில் வந்தது. அவர்களில் அஹ்னஃப் பின் கைஸ் அவர்களும் இருந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் தலைப்பாகை அணிந்து கொண்டு ஜகாத் ஒட்டகங்களுக்கு தார் நிலக்கரியை கொண்டு அடையாளமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது அன்னார், அஹ்னஃபே, உம்முடைய உடையை மாற்றிக்கொண்டு வா, இந்த ஒட்டக விஷயத்தில் அமீருல் மோமினீனுக்கு உதவி செய். இது ஜகாத்துடைய ஒட்டகமாகும். இதில் அனாதை, விதவை மற்றும் ஏழைகள் ஆகியோரின் உரிமை உள்ளது என்று கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஒரு யூதனுக்கு கூறிய பதில் தொடர்பாக ஒரு அறிவிப்பு உள்ளது. தாரிக் அவர்கள் ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள், யூதர்களில் ஒருவர் அன்னாரை பார்த்து, அமீருல் மோமினீன் அவர்களே, உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் உள்ளது, அதை நீங்கள் ஓதுகின்றீர்கள். அது எங்கள் மீது இறங்கியிருந்தால், அதாவது யூத சமுதாயத்தின் மீது இறங்கியிருந்தால், நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று கூறினார். அந்த வசனம் எது என ஹஸ்ரத் உமர் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அவர், அல் யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் வாத்தமம் து அலைக்கும் நிஅமதி வரதீ துலக்கும் இஸ்லாம தீனா, இன்றைய நாள் நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கியுள்ளேன், மேலும் உங்களுக்கு என் அருளை நிறைவு செய்துள்ளேன், மேலும் உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்ற வசனமாகும் என்றார். ஹஸ்ரத் உமர் அவர்கள் பதில் கூறினார்கள், எமக்கு அந்த நாள் நினைவில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த வசனம் இறங்கிய இடமும் நினைவில் உள்ளது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ஜும்ஆ நாளில் அரஃபாவில் நின்று கொண்டிருந்தார்கள் என்று கூறினார்கள். ஹஸ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை குறித்து கூறுகிறார்கள், ஹஸ்ரத் உமர் அவர்களிடம் ஒரு யூதன், திருக்குரானில் ஒரு வசனம் உள்ளது, அது எங்களுடைய வேதத்தில் இறங்கியிருந்தால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்றார். அது என்ன வசனம் என்று ஹஸ்ரத் உமர் கேட்டார்கள். அது அல் யோம அக்மல் தலக்கும் தீனக்கும் என்ற வசனமாகும் என அந்த யூதன் பதில் கூறினார். அதற்கு ஹஸ்ரத் உமர் அவர்கள், அந்த நாள் எங்களுக்கு 2 பெருநாள்களாக இருந்தது, அதாவது அது ஜும்மாவுடைய நாளாகவும் அரஃபா நாளாகவும் இருந்தது. அந்த நாளில் இந்த வசனம் இறங்கியது என்று கூறினார்கள். சில சான்றோர்கள் ஹஸ்ரத் உமர் அவர்களை குறித்து எடுத்துரைக்கிறார்கள். அஷாஸ் அறிவிக்கிறார்கள், இமாம் ஷாபி அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன், மக்கள் ஏதேனும் விவகாரத்தில் கருத்து வேறுபாடு கொண்டால் ஹஸ்ரத் உமர் அவர்கள் அவ்விவகாரத்தில் என்ன செய்துள்ளார்கள் என பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஹஸ்ரத் உமர் அவர்கள் ஆலோசனையின்றி எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். இமாம் ஷாபி அவர்கள் கூறுகிறார்கள், ஹஸ்ரத்
கபீசா பின் ஜாஃபர் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன். நான் ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களுடன் இருந்துள்ளேன். அன்னாரை விட அதிகமாக அல்லாஹ்வின் வேதத்தை ஓதக்கூடிய ஒருவரை, அல்லாஹ்வின் மார்க்கத்தை புரிந்துள்ள ஒருவரை, அன்னாரை விட அந்த விஷயங்களை நன்கு தர்சுகளில் எடுத்துக்கூறும் ஒருவரை காணவில்லை என்று கூறினார்கள். ஹஸ்ரத் ஹசன் பஸ்ரி கூறுகிறார்கள், நீங்கள் உங்கள் சபையை நறுமணமாக்க விரும்பினால் ஹஸ்ரத் உமர் அவர்களை குறித்து அதிகமாக பேசுங்கள். முஜாஹிதிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, சந்தேகத்துக்கிடமின்றி ஹஸ்ரத் உமர் அவர்களின் காலகட்டத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருந்தனர். அன்னார் ஷஹீதான போது ஷைத்தான்கள் பூமியில் குதித்தார்கள் என்று நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்வதுண்டு. ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு கவிதை ஆர்வமும் அதிகம் இருந்தது என்று கூறப்படுகிறது. அன்னார் கவிதைகள் எழுதுவது கிடையாது, ஆனால் கவிதைகளை கேட்கவும் செய்வார்கள், விருப்பமும் கொள்வார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் கூறுகிறார்கள், நான் ஒரு பயணத்தில் ஹஸ்ரத் உமருடன் இருந்தேன். ஓர் இரவில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நான் அன்னாருக்கு அருகில் சென்றேன். அன்னார் தனது பொதி சேனத்தின் மற்றொரு பகுதியின் மீது சவுக்கை கொண்டு அடித்தவாறு இந்த கவிதைகளை கூறினார்கள். கசப்தும் வ பைத்தல்லாஹி யக்தலு அஹ்மது வலம்மா நதா அன் தௌனஹு வ நுனாசில் வ நுஸ்லிமுஹு ஹத்தா நுசல்லா ஹவுல வனசஹல் அன் அபுனாயினா வல் ஹலாயில். நீங்கள் பொய்யுரைக்கிறீர்கள். அல்லாஹ்வின் இல்லமாகிய காபத்துல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் ஈட்டிகளையும் வாள்களையும் கொண்டு ஹஸ்ரத் அஹமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் வரையிலும் அன்னார் ஷஹீதாக முடியாது. நாங்கள் அன்னாருக்கு அருகில் போரிட்டவாறு கொல்லப்பட்டு எங்களின் மகன்களையும் மனைவி மக்களையும் மறந்து விடாதவரை நாங்கள் அன்னாரை விட்டுவிட மாட்டோம். ஒமா ஹமலத் மின் நாகத்தின் ஃபௌக ரஹலிஹா அபர்ர வ ஔஃப ஜிம்மத்துன் மின் முஹம்மது. எந்த ஒரு பெண் ஒட்டகமும் ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிக நன்மை செய்யக்கூடிய, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதரை தன் முதுகில் சுமந்தது கிடையாது. டாக்டர் அலி முகமது சலாபி எனும் வரலாற்று ஆசிரியர் சையதுனா ஹஸ்ரத் உமர் பின் ஹத்தாப் அவர்களின் ஆளுமையும் வீரச் செயல்களும் என்ற தனது நூலில் ஹஸ்ரத் உமர் அவர்களுக்கு கவிதைகளின் மீது இருந்த ஈடுபாடு குறித்து எழுதியிருக்கிறார்கள். நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுள் கவிதையின் மூலமாக அதிகமாக உதாரணங்களை எடுத்து கூறக்கூடியவர் ஹஸ்ரத் உமராக இருந்தார்கள். அன்னாரை குறித்து சிலர் எந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார்கள் என்றால், அன்னார் முன் வரக்கூடிய விவகாரங்களில் அன்னார் கவிதை கூறாத விவகாரம் ஏதேனும் உள்ளதா என்பது தெரியவில்லை. கூறப்படுகிறது, ஒரு முறை அன்னார் புதிய உடை அணிந்து வெளியே வந்தார்கள். மக்கள் அன்னாரை மிகவும் கூர்ந்து பார்த்தார்கள். அதை கண்ட அன்னார் அவர்களுக்கு உதாரணத்தை எடுத்துரைத்தவாறு இந்த கவிதைகளை கூறினார்கள். லம் தகுன் அன் ஹுர்மசின் யோமன் ஹசாயினுஹு வல் ஹுல்து கத் ஹாவலத் ஆதுன் ஃபமா ஹலது ஐனல் முழு கல்லத்தி காணத்து லி இஸ்ஸத்திஹா மின் குல்லி அபுவாபின் இலைஹா ராகிபுன் யுஃபிது. அதாவது, மரணத்தின் போது ஹர்முசுக்கு அவனுடைய கருவூலங்கள் எந்த பயனையும் கொடுக்கவில்லை. ஆதி சமுதாயம் எப்போதும் வாழ முயற்சி செய்தது, ஆனால் நிரந்தரமாக உயிர் வாழ முடியவில்லை. நாலாபுரத்திலிருந்து வரக்கூடிய பயணக்குழுக்கள் நீர் அருந்திய நீர் சுனைகளை சொந்தம் கொண்டாடிய அந்த மன்னர்கள் எங்கே சென்றார்கள்? அலி முகமது சலாபி எழுதுகிறார்கள், இஸ்லாமிய வாழ்வின் அழகு ஜொலிக்கக்கூடிய கவிதைகளை மட்டுமே ஹசரத் உமர் அவர்கள் விரும்பி வந்தார்கள். அந்த கவிதைகள் இஸ்லாத்தின் சிறப்புகளை பிரதிபலிக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். அவற்றின் பொருள்களும் விளக்கங்களும் இஸ்லாமிய போதனைக்கு எதிராகவோ அதன் கண்ணியத்திற்கு எதிராகவோ இல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறான கவிதைகளை மட்டுமே அன்னார் விரும்பி வந்தார்கள். மிகச்சிறந்த கவிதைகளை மனனம் செய்யுமாறு முஸ்லிம்களுக்கு அன்னார் எழுச்சியூட்டி வந்தார்கள். கவிதையை கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் தேடக்கூடிய சிறப்புகள் அவற்றில் உள்ளது. ஞானமிக்கோரின் ஞானங்கள் அதில் பொதிந்துள்ளன. கண்ணியமிக்க நட்பண்புகளின் பக்கம் அதில் வழிகாட்டுதல் உள்ளன என்று அன்னார் கூறி வந்தார்கள். கவிதையின் பயன் தொடர்பாக அன்னார் கூறும்போது இந்த அளவு மட்டும் கூறிவிட்டு அதை போதுமானதாக கருதாமல் கவிதையை உள்ளங்களின் திறவுகோல் என்றும் மனித உடலில் நன்மையான உணர்வை தூண்டக்கூடிய தூண்டுகோல் கவிதை என்றும் கூறுவார்கள். கவிதையின் சிறப்பையும் பயனையும் பற்றி எவ்வாறு அன்னார் எடுத்துரைப்பார்கள் என்றால், மனிதனுடைய மிகச்சிறந்த திறமை என்பது கவிதையின் சில வரிகளே என்று கூறுவார்கள். அவற்றை அவன் தேவையின் போது எடுத்துரைக்கின்றான். அதை கொண்டு பறிவு கொள்ளக்கூடிய கொடைத்தன்மை கொண்ட நபருடைய உள்ளத்தை உருகச் செய்கின்றான். தீய நபரின் உள்ளத்தை தன் பக்கம் ஈர்த்து கொள்கிறான் என்று அன்னார் கூறுவார்கள். அறியாமை காலத்து கவிஞர்களின் கவிதைகளை மனனம் செய்து வந்தார்கள். ஏனென்றால் இறை வேதத்தை புரிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் அதனுடன் ஆழமான தொடர்பு இருந்தது. நீங்கள் உங்களுடைய கவிதை தொகுப்பை மனனம் செய்து கொள்ளுங்கள், கவனமற்று இருக்காதீர்கள் என்று கூறுவார்கள். எங்களுடைய கவிதை தொகுப்பு என்ன என்று அவையோர்கள் கேட்பார்கள்.
அது அறியாமை காலத்து கவிதைகளாகும் என ஹசரத் உமர் அவர்கள் கூறினார்கள். அவற்றில் உங்களுடைய வேதமாகிய திருக்குரானின் விளக்க உரை உள்ளது, உங்களின் வேதத்தினுடைய பொருள் உள்ளது என்று கூறினார்கள். அன்னாரின் ஒரு கூற்று அன்னாருடைய மாணவரும் திருக்குரான் மொழிபெயர்ப்பாளருமான அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களின் ஒரு நிலைப்பாட்டுடன் ஒப்புமை பெற்றுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் திருக்குரானை ஓதும்போது அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதன் கருத்தையும் பொருளையும் அரேபியர்களின் கவிதைகளில் தேடுங்கள். ஏனென்றால் கவிதைகள் என்பது அரேபியர்களின் நீதிமன்றமாகும் என்று அன்னார் கூறி வந்தார்கள். பிரபலியமான வாழ்க்கை வரலாற்றாசிரியர் அல்லாமா ஷிப்லி நொமானி அவர்கள் அல் ஃபாரூக் எனும் தனது நூலில் ஹஸ்ரத் உமர் அவர்கள் கவிதைகளின் மீது கொண்டிருந்த ஆர்வத்தை பற்றி குறிப்பிட்டவாறு எழுதுகிறார்கள். கவிதைகள் தொடர்பாக ஹஸ்ரத் உமர் அவர்களின் புகழ் பொதுவாக குறைவானதாகவே உள்ளது. அன்னார் மிக குறைவாகத்தான் கவிதைகள் எழுதினார்கள் என்ற விஷயத்தில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் கவிதைகளின் மீது ஈடுபாடு எந்த அளவு சிறப்பாக இருந்தது என்றால் வாழ்க்கை வரலாற்றில் இதை நாம் விட்டுவிட முடியாது. அரேபியர்களின் மிக பிரபலியமான புகழ்மிக்க ஒரு கவிஞரின் கவிதைகளை அதிகமாக அன்னார் மனனம் செய்து வைத்திருந்தார்கள். மேலும் அனைத்து கவிஞர்களின் கவிதைகளை குறித்தும் அன்னார் குறிப்பாக அறிந்திருந்தார்கள். அன்னாருடைய காலத்தில் அன்னாரை விட அதிகமாக கவிதைகளை எடுத்துரைப்பவர் வேறு எவரும் இல்லை என்பதை இலக்கியவாதிகள் பொதுவாக ஒப்புக்கொள்கின்றனர். ஜாஹிஸ் என்பவர் அல் பயான் வ அல் தபீன் எனும் தனது நூலில் எழுதுகிறார், ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் தம் காலத்தில் அனைவரையும் விட கவிதைகளை கண்டறியக்கூடியவராக இருந்தார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கவிதைகளை கேட்பதில் அன்னாரின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், நல்ல கவிதைகளை கேட்கும்போது மீண்டும் மீண்டும் இன்புற்று அதை எடுத்துரைப்பார்கள். ஹிலாஃபத்தின் பெரும் பொறுப்பின் காரணமாக இவ்விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பு கிடைப்பதில்லை தான். ஆயினும் அன்னாரிடத்தில் இயல்பான ஈடுபாடு காணப்பட்டது. ஆயிரக்கணக்கான கவிதைகள் மனனமாக அன்னாருக்கு நினைவில் இருந்தன. இலக்கியவாதிகளின் கூற்று என்னவென்றால், கவிதைகளை மனனம் செய்திருப்பதில் அன்னாரின் நிலை எவ்வாறு இருந்தது என்றால், ஒரு விவகாரம் குறித்து தீர்ப்பு வழங்கும் போது கண்டிப்பாக ஏதேனும் கவிதையை எடுத்துரைப்பார்கள். இந்த கவிதைகளில் சுயமதிப்பு, விடுதலை, நன்மை, நலன், படிப்பினை போன்ற கருத்துக்கள் காணப்படுமோ அவ்வாறான கவிதைகளை மட்டுமே அன்னார் விரும்பி வந்தார்கள். இந்த அடிப்படையில்தான் கவிதைகளை மனனம் செய்யுமாறு மக்களுக்கு வலியுறுத்துங்கள் என படை தளபதிகளுக்கும் மாவட்ட ஆளுநர்களுக்கும் அன்னார் கட்டளையிட்டார்கள். கவிதைகளை மனனம் செய்யுமாறு மக்களுக்கு கட்டளையிடுங்கள், ஏனென்றால் அவை நல்லொழுக்கத்தின் மேன்மையான விஷயங்களை குறித்தும் சரியான ஆலோசனை குறித்தும் நீதியின் பக்கம் வழிகாட்டவும் செய்கின்றன என்று ஹஸ்ரத் அபு மூசா அஷரி அவர்களுக்கு அன்னார் கட்டளை அனுப்பி வைத்தார்கள். அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்ட கட்டளைகளில் காணப்பட்ட பொதுவான கருத்து என்னவென்றால், உங்களுடைய சந்ததிகளுக்கு நீச்சல் பயிற்சியும் குதிரை ஓட்டும் பயிற்சியும் கற்றுக் கொடுங்கள், பழமொழிகளையும் நல்ல கவிதைகளையும் மனனம் செய்ய வையுங்கள், அதாவது இலக்கிய ஆர்வத்தையும் உருவாக்குங்கள் என்று கூறினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இவ்விஷயமும் நினைவு கூறத்தக்கதாகும். அது என்னவென்றால், ஹஸ்ரத் உமர் அவர்கள் கவிதை பிரிவில் பல குறைகளை அழித்துளித்தார்கள். அக்காலத்தில் முழு அரேபியாவிலும் காணப்பட்ட வழிமுறை என்னவென்றால், நல்ல பெண்களின் பெயர்களை பகிரங்கமாக தமது கவிதைகளில் கவிஞர்கள் எடுத்துரைத்து அவர்கள் மீது தாம் கொண்ட காதலை வெளிப்படுத்தி வந்தார்கள். ஹஸ்ரத் உமர் அவர்கள் இந்த சம்பிரதாயத்தை அழித்துளித்தார்கள். இதற்கு கடும் தண்டனையை நிர்ணயித்தார்கள். அதேபோன்று வசைபாடி கவிதை எழுதுவதையும் ஒரு குற்றமாக அறிவித்தார்கள். ஹூத்தையா எனும் பிரபலியமான வசைபாடும் கவிஞரை இக்குற்றத்தில் சிறைபிடித்தார்கள். அல்லாமா ஷிப்லி நொமானி அவர்கள் மேற்கொண்டு எழுதுகிறார்கள், அக்காலத்தில் மிக பெரும் கவிஞராக முத்தம்மம் பின் நுமைரா என்பவர் இருந்தார். அவருடைய சகோதரரை ஹசரத் அபுபக்கர் சித்திக் அவர்களின் காலகட்டத்தில் ஹசரத் காலித் அவர்கள் தவறுதலாக கொண்டு விட்டார்கள். அது அவருக்கு எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுத்தது என்றால், எப்போதும் அவர் அழுது கொண்டிருப்பார், இரங்கற்பா கவிதைகளை கூறிக்கொண்டிருப்பார். ஹசரத் உமர் அவர்களை சந்திக்க சென்றபோது அன்னார் இரங்கற்பா கூறுமாறு கூறினார்கள். அவர் சில கவிதைகளை கூறினார். அதை கேட்ட ஹசரத் உமர் அவர்கள், என்னால் இவ்வாறான இரங்கற்பா எழுத முடியும் என்றால் எனது சகோதரர் ஜெயிதுக்காக நான் இரங்கற்பா எழுதியிருப்பேன் என்று கூறினார்கள். அதற்கு அமீருல் முமினீன் அவர்களே, என்னுடைய சகோதரர் உங்களுடைய சகோதரரை போன்று கொல்லப்பட்டிருந்தால், அதாவது ஷஹாதத்தின் மரணமடைந்திருந்தால் நான் ஒருபோதும் துக்கம் அனுசரிப்பு செய்திருக்க மாட்டேன் என்று அந்த கவிஞர் கூறினார். என்னிடம் முத்தம்மம் இரங்கல் தெரிவித்தது போன்று வேறு எவரும் இரங்கல் தெரிவித்ததில்லை என்று ஹசரத் உமர் அவர்கள் எப்போதும் கூறி வந்தார்கள். ஹசரத் உமர் அவர்களின் மேன்மைகள் சிறப்புகள் குறித்து ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சில முன்னறிவிப்பு சம்பவங்கள் ஒரு முறை மட்டுமே நிறைவேறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவை படிப்படியாகவும் நிறைவேறின, அல்லது
இன்னொரு நபருக்காகவும் அவை வெளிப்பட்டன. உதாரணமாக, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு முன்னறிவிப்பு என்னவென்றால், சீசர் மற்றும் கிஸ்ராவின் கருவூலங்களின் திறவுகோல்கள் அன்னாருடைய கைகளில் வைக்கப்பட்டன. முன்னறிவிப்பு வெளிப்படுவதற்கு முன்பே ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பது வெளிப்படை. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீசர் மற்றும் கிஸ்ராவின் கருவூலங்களையும் பார்க்கவில்லை, திறவுகோல்களையும் பார்க்கவில்லை. அந்த திறவுகோல்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இருப்பு நிழல் ரீதியாக ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பாகவே இருந்தது. ஆகவே இறை அறிவிப்பின் உலகில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையாக ஆக்கப்பட்டிருந்தது. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் துன்னூரைன் இரு ஒலிகளை உடையவர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் அலி முர்த்ததா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் உண்மையிலேயே மார்க்கத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக திகழ்ந்தார்கள் என்ற இந்த கொள்கை அவசியமாகும். இஸ்லாத்தின் இரண்டாவது ஆதமாக திகழ்ந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு ஹஜ்ரத் உமர் ஃபாரூக், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவரும் மார்க்கத்தில் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாதிருப்பின் இன்று நமக்கு திருக்குரானின் எந்த ஒரு வசனத்தையும் கூட இறைவன் புறமிருந்து வந்ததாக கூறுவது கடினமாக இருந்திருக்கும். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹிலாஃபத் குறித்து எனது இறைவனிடமிருந்து எனக்கு அடிப்படையான ஆய்வு ஞானம் வழங்கப்பட்டுள்ளது. ஆராய்ச்சியாளர்களைப் போன்று இந்த உண்மையின் ஆழம் வரை நான் சென்று விட்டேன். எனது இறைவன் என் மீது வெளிப்படுத்தியுள்ள விஷயம் என்னவென்றால், சித்திக், ஃபாரூக் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர் நற்செயல் புரிபவர்களாகவும் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மக்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கருணைமிக்க இறைவனின் அருளால் சிறப்பிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பெரும்பாலான இறை ஞானிகள் இவர்களின் உயர் குணங்களுக்கு சான்றளித்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் மேன்மையும் சிறப்பும் மிக்க இறைவனின் தன்னிறைவிற்காக தங்கள் நாடுகளை துறந்தார்கள். ஒவ்வொரு போரின் உலையிலும் நுழைந்தார்கள். ஒவ்வொரு வெயிற்காலத்தின் மதியத்தின் உஷ்ணத்தையும் குளிர்காலங்களின் இரவின் கடும் குளிரையும் இவர்கள் பொருட்படுத்தவில்லை. மாறாக புதிதாக மலர்ந்த இளைஞர்களைப் போன்று மார்க்கத்தின் வழியில் தம்மை மாய்த்து கொண்டார்கள். தம்மவர்கள் பக்கமோ அந்நியர்கள் பக்கமோ சாயவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்காக அனைவருக்கும் விடை கொடுத்து விட்டார்கள். அவர்களின் செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் நறுமணம் கமிழ்கிறது. இவை அனைத்தும் அவர்களின் அந்தஸ்துகள் எனும் தோட்டங்களை நோக்கியும் அவர்களின் நன்மைகள் எனும் பூந்தோட்டங்களை நோக்கியும் வழிநடத்துகின்றன. அவற்றின் தென்றல் காற்று தனது நறுமணம் கமிழும் வீச்சால் இவர்களின் ரகசியங்களை தெரிவிக்கின்றது. இவர்களின் ஒளிகள் தமது முழுமையான பண்பால் நம்மீது வெளிப்படுகின்றன. ஆகவே நீங்கள் அவர்களின் ஒளிமிக்க பிரகாசமான அந்தஸ்துகளை அவர்களின் நறுமணத்தால் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் அவசரப்பட்டவாறு தப்பெண்ணங்களை பின்பற்றிவிட வேண்டாம். மேலும் சில அறிவிப்புகளை கண்டு அவற்றின் பக்கம் சாய்ந்து விட வேண்டாம். ஏனென்றால் அவற்றில் அதிக விஷமும் அதிக மிகைப்படுத்துதலும் உள்ளது. அவை நம்பத்தகுந்ததல்ல. அவற்றில் பெரும்பாலான அறிவிப்புகள் தலைகீழாக புரட்டி போடும் புயலை போன்றும் மழை வருவதாக ஏமாற்றும் மின்னலை போன்றதாகவும் உள்ளன. ஆகவே அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் இந்த அறிவிப்புகளை பின்பற்றுவர்களை சார்ந்தவர்களாகி விடாதீர்கள். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக அல்லாஹ் இந்த இரு சான்றோர்களையும், அதாவது அபூபக்கர் மற்றும் உமர், அத்துடன் மூன்றாமவராக துன்னூரைன் இரு ஒளிகளையும் உடையவர் இருக்கின்றார். இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால், இஸ்லாத்தின் வாசலிலும் படைப்பினங்களில் சிறந்தவராகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையின் முன்னணியிலும் இருப்பவர்களாக அல்லாஹ் இவர்களை ஆக்கியுள்ளான். ஆகவே எவர் ஒருவர் இவர்களின் மேன்மையை மறுப்பாரோ, இவர்களின் தெளிவான சான்றை அற்பமாக நினைப்பாரோ, மேலும் இவர்களுடன் நாகரீகமாக நடந்து கொள்ளாமல் இவர்களை இழிவுபடுத்துவாரோ, இவர்களை ஏசி பேசுவதற்கு எந்நேரமும் ஆயத்தமாக இருப்பாரோ, இவர்களை வசைபாடுவாரோ, அவ்வாறான மனிதரின் தீய முடிவை குறித்தும் அவரின் ஈமான் வீணாகி விடுவதை குறித்தும் நான் அஞ்சுகிறேன். அந்த சான்றோர்களுக்கு எவர்கள் துன்பம் கொடுத்தார்களோ, அவர்களை ஏசினார்களோ, அவதூறு சுமத்தினார்களோ, அவ்வாறானவர்களின் உள்ளம் கடினமாகி போனது. கருணைமிக்க இறைவனின் கோபம் அவர்களின் முடிவானது. பல முறை எனக்கு அனுபவம் உள்ளது. நான் தெளிவாக இதை வெளிப்படுத்தியும் உள்ளேன். அதாவது, இந்த சான்றோர்களோடு பகைமையும் வெறுப்பும் கொள்வதென்பது அருள்களை வெளிப்படுத்தும் அல்லாஹுடன் அதிகமாக தொடர்பை துண்டித்துக் கொள்வதற்கு காரணமாக அமையும். எவர் அவர்களிடத்தில் விரோதத்தை மேற்கொள்வாரோ, அவ்வாறான மனிதர் மீது
கருணை மற்றும் பரிவின் அனைத்து வழிகளும் மூடப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட மனிதருக்காக அறிவு ஞானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது. அவர்களை அல்லாஹ் உலகின் இன்பங்களிலும் இச்சைகளிலும் விட்டு விடுவான். மேலும் மன விருப்பங்களின் குழிகளில் விழச் செய்து விடுவான். மேலும் தனது வாசலில் இருந்து விலகி இருப்பவனாகவும் பயனடையாதவனாகவும் அவனை ஆக்கிவிடுவான். நபிமார்கள் எவ்வாறு துன்பமிழைக்கப்பட்டார்களோ அவ்வாறு அந்த நேர்வழி பெற்ற கலிஃபாக்களும் துன்பமிழைக்கப்பட்டார்கள். தூதர்கள் பழிக்கப்பட்டது போன்றே இவர்களும் பழிக்கப்பட்டார்கள். இவ்வாறு இவர்கள் தூதர்களின் வாரிசாக இருப்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. கியாமத் நாளன்று அவர்களின் நற்கூலி உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஏனெனில் நம்பிக்கை கொண்டவர் எவ்வித குற்றமும் இன்றி பழிக்கப்படும் போது, அவர் நிராகரிப்பாளர் என்று அழைக்கப்படும் போது, தேவையின்றி அவர் வசைபாடப்படும் போது, அவர் ஏசி பேசப்படும் போது, அவர் நபிமார்களை ஒத்தவராக ஆகிவிடுகின்றார். அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களைப் போன்று ஆகிவிடுகின்றார். பிறகு நபிமார்களுக்கு பிரதிபலன் கொடுக்கப்படுவதைப் போன்று அவருக்கு கூலி கொடுக்கப்படுகின்றது. தூதர்களுக்கு கொடுக்கப்படும் நற்கூலியைப் போன்று அவரும் பெறுகிறார். இந்த மக்கள் சந்தேகத்திற்கிடமின்றி ஹஸ்ரத் ஹைருல் அன்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் மிக பெரும் அந்தஸ்தை அடைந்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய மேலான இறைவன் அவர்களை புகழ்ந்தது போல் அவர்கள் ஓர் உயர்வான சமுதாயமாக திகழ்ந்தார்கள். அந்த இறைவன் தன் அனைத்து நல்லடியார்களுக்கும் ஒத்தாசை செய்வது போலவே தம் ஆன்மாவால் அவர்களுக்கும் ஒத்தாசை செய்தான். மெய்யாகவே அவர்களின் உண்மையின் ஒளிகளும் அவர்களின் தூய்மையின் விளைவுகளும் முழுமையான பிரகாசத்துடன் வெளிப்பட்டன. அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தார்கள் என்பது தெளிவாக வெளிப்பட்டுவிட்டது. அல்லாஹ் அவர்கள் மீது திருப்தி கொண்டான். அவர்கள் அல்லாஹின் மீது திருப்தி கொண்டார்கள். உலகில் வேறு எவருக்கும் வழங்காதவற்றையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினான். அபுபக்கர் சித்திக், உமர் ஃபாரூக் அவர்கள் அலி முர்தசா மற்றும் ஃபாத்திமத்து ஜொஹ்ரா ஆகியோரின் உரிமைகளை பறித்து கொண்டனர். மேலும் அவர்களின் மீது அநீதி இழைத்தனர் என்று கருதக்கூடிய ஷியா பிரிவை சார்ந்த அவர்கள் நீதியை விட்டுவிட்டார்கள், அநீதியை விரும்பிவிட்டார்கள், அநீதியாளர்களின் வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்காக தனது ஊரையும் அன்பர்களையும் நண்பர்களையும் செல்வம் மற்றும் பொருட்களை விட்டுவிட்டார்களோ, நிராகரிப்பாளர்கள் தரப்பிலிருந்து துன்பத்திற்கு ஆளானார்களோ, தீமையை நாடுபவர்களின் கைகளால் வீட்டை இழந்து விட்டார்களோ, அவ்வாறு இருந்தும் அவர்கள் நல்லவர்களைப் போன்றும் நல்லடியார்களைப் போன்றும் பொறுமையை மேற்கொண்டு கலீஃபாவாக ஆக்கப்பட்டார்கள். அவ்வாறு இருந்தும் அவர்கள் தம் வீடுகளை செல்வத்தால் நிரப்பவில்லை. தம் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றுக்கு வாரிசுதாரர்களாக ஆக்கவில்லை. மாறாக எதுவெல்லாம் அவர்களுக்கு கிடைத்ததோ அவை அனைத்தையும் பைத்துல் மாலுக்கு கொடுத்து விட்டார்கள். உலகவாதிகளைப் போன்றும் வழி தவறிகளைப் போன்றும் தம் மகன்களை தம் கலீஃபாவாக ஆக்கவில்லை. அவர்கள் இவ்வுலகில் வறுமையுடனும் நெருக்கடியுடனும் தம் வாழ்வை கழித்தார்கள். அவர்கள் செல்வந்தர்களைப் போன்றும் வசதி படைத்தோர்களைப் போன்றும் பெருமையின் பக்கமும் செழிப்பின் பக்கமும் சாயவில்லை. அவர்கள் வரம்பு மீறி மக்களின் செல்வங்களை பிடுங்கக்கூடியவர்களாக இருந்தனர் எனவும், உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாகவும் கொள்ளையடிப்பவர்களாகவும் அபகரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் எனவும் அவர்களை குறித்து நாம் கருத முடியுமா என்ன? ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய்மைப்படுத்தும் தோழமையின் விளைவு இதுதானா என்ன? அவ்வாறன்று அனைத்து பிரபஞ்சங்களின் இறைவனாகிய அல்லாஹ் அவர்களை புகழ்ந்துரைத்துள்ளான். உண்மை என்னவென்றால் அல்லாஹ் அவர்களின் ஆன்மாக்களை தூய்மையாக்கியுள்ளான், அவர்களின் உள்ளங்களை பரிசுத்தமாக்கியுள்ளான், அவர்களை ஒளி மிக்கவர்களாக ஆக்கியுள்ளான். வருங்காலத்தில் வரக்கூடிய தூய மக்களுக்கு அவர்களை முன்மாதிரியாக ஆக்கியுள்ளான். அவர்களின் எண்ணங்களில் குழப்பம் இருந்தது என்பதற்கும் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு சிறு தீமையின் பக்கம் சுட்டிக்காட்டக்கூடிய எந்த ஒரு பலவீனமான சான்றையும் நாம் காணவில்லை. அவர்களின் மீது அநீதியை சுட்டிக்காட்டுவதற்கு ஒருவர் உறுதியான எண்ணம் கொண்டிருந்தாலும் சரியே, இறைவன் மீது ஆணையாக அவர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தனர். ஹராமான செல்வங்களையுடைய ஒரு பள்ளத்தாக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் அதை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். பேராசைக்காரர்களைப் போன்று அதன் பக்கம் சாயவும் மாட்டார்கள். அவை தங்கத்தால் ஆன மலைகளாகவும் இருந்தாலும் சரி, அல்லது 7 பூமிகள் தங்கத்தால் ஆனவையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஹலாலான செல்வம் கிடைக்கும்போது அதை அவர்கள் ஆற்றல் படைத்த இறைவனின் வழிகளிலும் மார்க்க திட்டங்களிலும் செலவழிப்பார்கள். இவ்வாறான மக்கள் சில மரங்களுக்காக ஃபாத்திமத்து ஜுஹ்ரா அவர்களை கோபமூட்டினார்கள் என்றும், தீயவர்களைப் போன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பருக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்றும் இவர்களை குறித்து நாம் எவ்வாறு எண்ண முடியும்? நல்லடியார்கள் நல்ல எண்ணங்களையே கொண்டுள்ளனர். அவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் புறமிருந்து அவர்கள் மீது அருள்கள் இறங்குகின்றன. அல்லாஹ் இரையச்சமுடையோர்களின் அகத்தை நன்கு அறிவான். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உண்மை என்னவென்றால் அபூபக்கர் சித்திக் மற்றும் உமர் ஃபாரூக் ஆகிய இருவரும் பெரும் சஹாபாக்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர். இவர்கள் இருவரும் உரிமைகளை செலுத்துவதில் ஒருபோதும் கவனமற்றவர்களாக இருக்கவில்லை.
அவர்கள் இறையச்சத்தை தமது வழியாகவும் நீதியை தமது குறிக்கோளாகவும் கொண்டு விட்டார்கள். அவர்கள் சூழ்நிலையை நன்கு ஆராய்ந்து இரகசியத்தின் ஆழம் வரை சென்று விடுவார்கள். உலக விருப்பங்களை அடைவது ஒருபோதும் அவர்களின் நோக்கமாக இருக்கவில்லை. அவர்கள் தம் ஆன்மாவை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் ஈடுபடுத்தி இருந்தார்கள். மிகுதியான அருள்கள் மற்றும் ஈருலகின் நபியுடைய மார்க்கத்தின் உதவிக்காக இரு சான்றோர்கள், அதாவது அபுபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர் ஈடுபட்டதை போன்று வேறு எவரையும் நான் காணவில்லை. அந்த இருவருமே சமுதாயங்களின் கதிரவனாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில் சந்திரனை விடவும் அதிக துடிப்பானவர்களாக இருந்தனர். மேலும் அன்னாரின் நேசத்தில் அர்ப்பணமாக இருந்தனர். அவர்கள் உண்மையை பெறுவதற்காக எல்லா துன்பங்களையும் இன்பமாக நினைத்தார்கள். இணையற்ற அந்த நபிக்காக எல்லா இழிவுகளையும் ஆர்வத்துடனும் ஈடுபாட்டுடனும் பொறுத்து கொண்டார்கள். காஃபிர்கள் மற்றும் நிராகரிப்பாளர்கள் ஆகியோரின் படைகளுடனும் காஃபிர்களை எதிர்கொள்ள நேரும் போதெல்லாம் சிங்கத்தை போன்று முன்னே வந்தார்கள். இந்த அளவுக்கு என்றால் இஸ்லாம் மிகைத்து விட்டது, எதிரிகளின் கூட்டம் இழிவடைந்து விட்டது, ஷிர்க் விலகிவிட்டது, அது அழித்தொழிக்கப்பட்டு விட்டது. எந்த அளவுக்கு என்றால் சமுதாயம் மற்றும் மார்க்கத்தின் சூரியன் ஒளிரத் தொடங்கியது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்க தொண்டுகளை செய்தவாறு தம் கருணை மற்றும் பரிவு ஆகியவற்றால் முஸ்லிம்களை நன்றி கடன் பட்டவர்களாக ஆக்கியவாறு தூதர்களில் சிறந்தவரின் அருகில் அந்த இருவரின் முடிவு நிறைவு பெற்றது. இது அந்த அல்லாஹ்வின் அருளாகும். அவனுடைய பார்வையில் இறையச்சமுடையவர் மறைவாக இருப்பதில்லை. சந்தேகத்திற்கிடமின்றி அருள் அல்லாஹ்வினுடைய கையில் உள்ளது. அவன் நாடுபவருக்கு அதை வழங்குகின்றான். எவர் நிறைவான ஆர்வத்துடன் அல்லாஹ்வை பிடித்துக் கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்குவதில்லை. உலகில் உள்ள பொருட்கள் அளவுக்கு ஒவ்வொன்றும் அவருக்கு எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை தேடக்கூடியவர் எவ்வித நஷ்டத்திற்கும் நெருக்கடிக்கும் ஆளாவதில்லை. உண்மையாளர்களை அல்லாஹ் அன்பன் இன்றி உதவியாளர் இன்றி விட்டுவிடுவதில்லை. அல்லாஹ் அக்பர். அபுபக்கர் மற்றும் உமர் ஆகிய இவ்விருவரின் உண்மை மற்றும் களப்பற்ற தன்மையின் மேன்மை எந்த அளவு உயர்ந்ததாக இருக்கிறது என பாருங்கள். அவ்விருவரும் எவ்வாறான அருளுக்குரிய அடக்கஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றால், மூசாவும் ஈசாவும் உயிருடன் இருந்தால் சந்தேகத்திற்கிடமின்றி அங்கே அடக்கம் செய்யப்பட ஆவல் கொண்டிருப்பர். ஆனால் இந்த தகுதி விருப்பம் கொள்வதால் மட்டுமே கிடைக்காது, நாட்டம் கொள்வதால் மட்டுமே இந்த தகுதி வழங்கப்படாது. மாறாக இது கண்ணியத்திற்குரிய இறைவனின் சன்னிதானத்தின் சார்பாக வழங்கப்படும் நிலையான அருளாகும். மேலும் இந்த அருள் எவ்வாறான மக்களை நோக்கி செல்கிறது என்றால், எவர்களின் பக்கம் ஆரம்பம் முதல் இறை அருள் கவனம் கொண்டுள்ளதோ அவர்களை நோக்கியே செல்கிறது. இந்த மக்களையே இறுதியில் அல்லாஹ்வின் அருளின் போர்வை மூடிக்கொள்கிறது. பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இம்மூவரின் மூலமாகவே இஸ்லாம் நிலை பெற்றது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை எவ்விதத்திலும் குறைந்ததில்லை. அவர்களின் செயல்பாடுகளால் சித்தீக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்விதத்திலும் குறைந்து விட மாட்டார்கள். ஏனென்றால் வெற்றியின் பாதையை சித்தீக் அக்பர் அவர்கள்தான் அமைத்தார்கள். மேலும் மாபெரும் குழப்பத்தை அவர்கள்தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் அவர்கள் சந்தித்த அந்த கால சிரமங்களை ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒருபோதும் எதிர்கொள்ளவில்லை. ஆக சித்தீக் அவர்கள் பாதையை சரி செய்தார்கள். பிறகு அதில் ஹஜ்ரத் உமர் அவர்கள் வெற்றிகளின் வாசலை திறந்து விட்டார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தில் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் ஹஜ்ரத் அபுபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகிய இரு சான்றோர்களின் நேசமும் கண்ணியமும் எந்த அளவு இருந்தது என்பதை குறித்து, அன்னாரது உள்ளத்தின் நிலை குறித்து ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகிறார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது கொண்ட நேசத்தில் அர்ப்பணமான ஒரு நண்பர் அன்னாரிடம் வந்து, ஹஜ்ரத் அபுபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகிய இரு சான்றோர்களை விடவும் அந்தஸ்தில் தங்களை சிறந்தவராக ஏன் கருதக்கூடாது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமானவராக தங்களை ஏன் கருதக்கூடாது என்று கேட்டார். அல்லாஹ் இதை கேட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நிறம் மாறிவிட்டது. அன்னாரின் தலை முதல் பாதம் வரையிலும் ஒரு வினோதமான நிம்மதியின்மையும் கலக்கமும் தென்பட்டது. ஹஜ்ரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், தன்மானமிக்க பரிசுத்தமான அந்த இறைவன் மீது நான் ஆணையிட்டு கூறுகிறேன், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நான் கொண்ட ஈமானை அந்த தருணம் இன்னும் அதிகரிக்க செய்தது. அன்னார் தொடர்ச்சியாக 6 மணி நேரங்கள் வரை உரையாற்றினார்கள். அன்னார் பேச ஆரம்பிக்கும் போது நான் கடிகாரத்தை பார்த்து கொண்டேன். அதேபோல் சொற்பொழிவை முடிக்கும் போதும் பார்த்தேன். ஒரு நிமிடத்திற்கான வேறுபாடு கூட இருக்கவில்லை. இத்தனை நீண்ட நேரம் ஒரே கருத்தை எடுத்துரைப்பது, அதுவும் தொடர்ச்சியாக எடுத்துரைப்பது என்பது அசாதாரணமான வழக்கமாக இருந்தது. அந்த அனைத்து கூற்றிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மை,
சிறப்பு மற்றும் தம் பணிவான நிலை குறித்தும் ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் உமர் ஆகிய இரு சான்றோர்களின் மேன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்தார்கள். நான் அவர்களை புகழக்கூடியவனாகவும் அவர்களின் கால் மண்ணாகவும் உள்ளதே எனக்கு போதுமான பெருமையாகும் என்று கூறினார்கள். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய தனிச்சிறப்புகளை மேன்மைகளை கியாமத் வரையிலும் யாராலும் பெற முடியாது. ஹஜ்ரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது மீண்டும் இவ்வுலகில் பிறப்பார்கள்? கண்ணியத்திற்குரிய சான்றோர்களான ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர் ஆகியோருக்கு கிடைத்த தொண்டு செய்யும் பாக்கியம் வேறு யாருக்கு கிடைக்கும் என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நட்குறிப்பு இங்கு முடிவடைகிறது. அதாவது குத்துபாக்களில் நட்குறிப்பு முடிவடைகிறது. இனி வரும் காலத்தில் அல்லாஹ் வாய்ப்பளித்தால் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் நட்குறிப்பு الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.